மேம் வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டெய்லியுமே சீரியஸான கொஸ்டின்ஸ் கேட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாலியான பர்சன். ஆனால் சீரியஸான கேள்விகள் கேட்கும்போது ரொம்ப சீரியஸாகவே பதில் சொல்றீங்களா? சரி கொஞ்சம் ஃபன்னாகவே கேட்கலாம் அப்படின்ட்டு நான் கூட கேட்கல. பர்சன்ஸ் அதாவது நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேருந்து சில கேள்விகளை செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களை பற்றியும் நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்களா மேம்? ஆமாம், அதாவது நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்க. மற்றபடி நானே தான் அந்த கேள்விகளை வாசித்து நானே பதில் சொல்லுவேன். எனக்கும் அது கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ வள்ளன் அவருடைய எக்ஸ்ப்ரெசிவ் முகத்தை வச்சு அழகாக கேட்டாருன்னா, நேற்று கூட என்னுடைய கிளையண்ட் சொன்னார், நீங்களும் அவரும் ஒரே டீ ஷாப்பில் டீ சாப்பிடுவீங்களாம். அவர் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சாராம், மேரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அப்படி அது இதாகிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் டீ கடையில் பார்க்கும்போது அவரும் நீங்களும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கலாம். யாரும் தெரியல. ஓகே மேம். ஓகே ஓகே மேம். அதில் ஒரு பர்சன் கேட்டிருக்காரு, மேம் உங்களை நீங்களே கிளவின்னு சொல்லியிருக்காதீங்க மேடம், யூ ஆர் ஸ்டில் யங் அண்ட் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லி. யங் அண்ட் இன்ஸ்பைரிங். ஓகே, தேங்க்யூ. உங்களை நீங்கள் கிளவின்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு என்னதோ அதில் பெரிய ஃபன் இருக்க மாதிரி தோணுது. இன்னைய கிளவின்னு சொல்லிக்கிடும்போது, அதுவும் தாய் கிழவி, அவங்க ராதிகா மேடம் நடித்த அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது அது தாய் கிழவிங்கிற அந்த வேர்டு அதுக்கு முன்னாலே வந்துடுச்சு. அந்த படம் வர்றதுக்கு முன்னாலே நான் நினைக்கிறேன் அந்த தாய் கிழவிங்கிற வார்த்தை ஒரு பாட்டுல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட்டாமா படத்துலயா ஒரு டயலாக் அனிருத் ஒரு பாட்டு பண்ணாரு தனுஷ் படத்துல. ஃபர்ஸ்ட் வந்தது நாட்டாமா படத்துல. கபாலி வில்லன் நடிகை மனோரமாவை பார்த்து தாய் கிழவி. ஓ அப்படியா? சரி சரி. ஸோ இதெல்லாம் ஃபன் கான்டெக்ஸ்ட். சினிமா எங்களால் ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டுலேயே இறங்கி, இது ஒரு சீரியஸ் ஃபீல்டு. ஸோ இதுவே எங்களுக்கு ஆல் கன்சியூமிங்காக இருக்கும். எங்கள் டைம், எனர்ஜி எல்லாம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அடைமொழிகள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஒரு தாய் கிழவின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சொல்லனா மகிழ்ச்சி தான். அது என்னை ஒரு வேளையும் ஒரு நாளும் டிஸ்ட்ரெஸ் பண்ணாது. நீங்களும் எனக்கு யூ ஆர் டெல்லிங் வெரி கைண்ட் நைஸ் வேர்ட்ஸ். யூ ஆர் யங் அண்ட் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்னுடைய எனர்ஜி. நான் ஒரு ஹைப்போமேனிக் மேனியா அப்படின்னா பயங்கர எனர்ஜியில் 10 ஆள் 100 ஆள் பலத்தோட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அது டிசீஸ்டு ஸ்டேட். ஹைப்போமேனியா அப்படிங்கிறது அந்த மேனியாவுக்கு கொஞ்சம் குறைஞ்ச ஸ்டேட் தான். அதுதான் என்னை ஒரு யங் அண்ட் இன்ஸ்பைரிங்காக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். என்கிட்ட ஒரு கிளையண்ட் உண்டு. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், எனக்கு 50 வயசா, 50வது பர்த்டே வந்துச்சு. எனக்கு 50 வயசா அப்படின்ன உடனே என் மனம் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிலிருந்து எனக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டென்ஷன், இது எல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ வயது என்றைக்கும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது, எந்த சொற்களும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு மலை இருக்குன்னு வைங்க, ஒரு நீரோட்டம் போய்கிட்டே இருக்குது, நடுவில் ஒரு மலை வருது. அப்போது இந்த மலையை தவிர்த்து போகிறது ஒன்று, அதுதான் நான் கிழவின்னு சொல்லாமல் இருக்குது. ஒரு மலை, அந்த மலையை நம்ம ஒரு போட்டில் போய்கிட்டுருக்கோம். ஸோ அந்த மலையில் மோதாமல் தள்ளி அப்படி போகிறது ஒன்று. இன்னொன்று மலையை தவிர்க்கும் வழி என்னது அப்படின்னா, தண்ணீர் மேலே போயிடணும். எல்லா மலைகளும் குன்றுகள் நம்ம நம்ம நீரோட்டத்தில், நம்ம போட்டில் நம்ம போகும்போது வாழ்க்கை ஒரு ஓடமா? வாழ்க்கை ஒரு ஓடம். அந்த வாழ்க்கை ஒரு ஓடம். அப்படியே நம்ம போகும்போது மலைகள் வரும், தடுப்புகள் வரும், குன்றுகள் வரும். ஆனால் நம்ம வாட்டர் லெவல் எல்லாத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம். ஸோ எந்த வார்த்தைகளும் எந்த நம்பர்ஸும் நம்மளை டிட்டர் பண்ணக்கூடாது. ஓகே.